உன்மேல் அவர் தன்னுடைய உசிரையை வச்சிருக்கிறாரு. அதே போல உன் மீது அவர் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கிறார். அவர் குமாரன் மூலம் அவர் துவக்கின பணியை சாதாரண மனிதர்களாகிய நம்மை கொண்டு அல்லது நாம் திறம்பட செய்து நிறைவேற்றுவோம் என்று நம்மளை நம்புறாருங்க. ஒரு சந்ததி எழும்புது, அதற்கு தேவன் தம்முடைய ஆவியானவரை கொண்டு அவர்களை நிரப்புவார். அந்த சந்ததி என்ன செய்யும்? பூமி முழுவதும் சுவிசேஷத்தை எடுத்து செல்லும் என்று அவர் நம்புகிறாருங்க. வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் உலகத்தை உலுக்குகிறவர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். தப்பு. உலகத்தை உலுக்குகிறவர்களாக இருக்கிறீர்கள் என்கிற சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்கள் மனம் திரும்பின ஆண்டே அல்லது மறுபடி பிறந்த ஆண்டே உலகத்தை உலுக்குகிற நபர்களாகத்தான் இருக்கிறீங்க. வேதம் எதெல்லாம் இருக்கிறீர்கள் என்று சொல்லுதோ அதை எல்லாவற்றையும் மதமானது மாற்றி நீ மாறு இரு அப்படி சொன்னதுனால நீங்கள் அவிசுவாச கடலிலே மூழ்கி விட்டீர்கள். அந்த கடலிலிருந்து நீங்கள் வெளியே வருகிறீர்கள். ஒருவரும் ஒரு சாதாரண ஆசீர்வாதத்தோடோ ஒருவரும் ஒரு சாதாரண வாழ்க்கையோ வாழவே முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 117வது அவருடைய அனந்த ஞானம், நம்ப முடியாத நம்பிக்கை. மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். பாருங்கள், உன்மேல் அவர் தன்னுடைய உசிரையை வச்சிருக்கிறாரு. அதே போல உன் மீது அவர் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கிறார். அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். நம்மால அதை நம்ப முடியாது. தேவன் அல்லது உங்களை ரட்சித்த உங்கள் தகப்பனாகிய தேவன் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இருக்குத, நம்மால நம்பவே முடியாது. அதை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். நீ அவர் மேலே எவ்வளவு நம்பிக்கை வைத்துள்ளாயோ அது எனக்கு தெரியாது. ஆனா அவர் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாரு எனக்கு தெரியும். ஏனென்றால் நான் வசனத்திலே உன்னை பற்றி சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னவென்று சொல்லி நான் பார்ப்போமா? ஒரு நாள்ல எனக்கு ஒரு பயம் வந்தது, சில ஆண்டுகளுக்கு முன்பதாக. என்ன பயம்னா, நாம் பின்வாங்கி போயிடுவோமோ, தேவனை விட்டு விலகி விடுவோமோ என்று சொல்லி எனக்கு ஒரு பயம் வந்தது. அப்பொழுது தேவன் என்ன செய்தார் பாருங்க, ஒரு ஊழியர்கள் மூலமாக, ரொம்ப அதிகமாக பழகாத ஒரு ஊழியர், அவர் எனக்கு ஒரு வசனம் அனுப்புறாரு. என்ன வசனம் தெரியுமா? என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்பா பயங்கர ஃபெய்த் வந்துச்சு. அருமையான தேவர்களே, உன்னை ஒருவரும் தேவனிடத்திலிருந்து பிரிக்க முடியாது என்று சொல்லி இயேசு என்ன சொல்லுகிறார் என்று வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 29வது வசனம். அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவராலும் கூடாது. ஹல்லேலூயா. அங்கே 28வது வசனத்திலே, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. பாருங்க, ஆண்டவர் உனக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. வியாதி உன்னை மேற்கொள்ளாது. வியாதி உன்னை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடாது. உன் பாவங்களும் தேவனிடத்திலிருந்து பிரித்து விடாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாருங்க. அவர் உன் மேல பயங்கர நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. அதனாலதான் இந்த செய்தியின் தலைப்பு என்ன? நம்ப முடியாத நம்பிக்கை. எந்த அளவுக்கு தேவன் உன்னை நம்புகிறார் என்று இன்னும் சில பகுதிகளை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். நீங்க அதிர்ந்து விட போறீங்க. கர்த்தர் தாமே இன்னைக்கு நமக்கு ஒரு பிரகாசமுள்ள
மனக்கண்களை தந்தருளுவாராக. பாருங்கள், அவரு நமக்கு கேரண்டி கொடுக்காருப்பா. என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை, பிதாவின் கையில் இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. 2 சர்டிபிகேட், 2 கேரண்டி வருதுங்க. ஏன் நீங்க பயப்படுறீங்க? ரைட்? ஐயோ, நான் பெரிய பாவத்தில் இருக்கிறேனே, அவிசுவாசப்படாதே. அந்த பாவத்தின் மத்தியில உன்னை நேசிக்கிறார் என்பதற்கு தானே அந்த கதையை சொன்னாரு. எந்த கதையை சொன்னாரு? நீ எவ்வளவுதான் எனக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் சரி, நீ எவ்வளவுதான் எனக்கு துரோகம் பண்ணாலும் சரி, நான் உன்னை சிலுவையில பெத்து எடுத்துட்டேன், என்னை விட்டு உன்னால பின்வாங்கி போகவே முடியாது. No one can snatch you from the hands of the Lord. Hallelujah. அவர் நம்புறாருப்பா, ஆகையினால நானும் நம்புறேன். அவ்வளவுதான். ஜஸ்ட் அப்படியே நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, நான் பின்வாங்கி போக மாட்டேன். நான் ஒரு நாளும் பின்வாங்கி போகவே முடியாது. ஏனென்றால் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். கடைசி வரைக்கும் அவர் உங்களை பாதுகாக்க போதுமானவராய் இருக்கிறாரா இல்லையா? Hallelujah. Oh, thank you Lord for your goodness. நான் உங்களை என்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து இருக்கிறேங்கிறாரு. செட்டைகளின் மறைவிலே பாதுகாப்பாக வைத்திருக்கிறேங்கிறாரு. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அவர் பொய் சொல்லுவதற்கு மனுஷன் அல்ல. பாருங்க. ரைட்? இரண்டாவது நம்ப முடியாத நம்பிக்கை என்ன தெரியுமா? யோவான் 14:12. John's Gospel chapter 14 verse 12. Very very important truth. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். எப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரு? நான் செய்ததையே செய்வாய், இதை விட பெரிய கிரியைகளை செய்வாய். நல்லா கவனிங்க. நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையே செய்வான். செய்யன்னு சொல்லல, நீ செய்வான்ட்டாரு. நம்ப முடியாது, நம்மள நம்ப முடியல இல்ல. நீங்க நம்புறீங்களா? நான் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வேன், அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்வேன் என்று நீங்க நம்புறீங்களா? என்னுடைய செய்தியை கேளுங்க. நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. அற்புதம் நடக்காத நாளே இல்லை. இஷ்டத்துக்கு அற்புதம் நடக்குது. ஒரு மகள் ஐசியூல இருக்கிறா. அவனுடைய கணவன் பைக் ஆக்சிடென்ட்ல மண்டை ஓடு உடஞ்சிட்டு, ஸ்கல்ல ஓபன் பண்ணி சர்ஜரி பண்ணணும். கத்தியெல்லாம் தீட்டியாச்சு. இவன் வெளியே இருந்து அழுதுட்டு என்னை கூப்பிடுறான். யாரோ கொடுத்துருக்காங்க நம்பர். ஏமா உன் கையில கர்ச்சீஃப் இருக்கா? இல்ல. ரைட். சுடிதாருடைய அது என்னது ஷால் இருக்கா? இல்ல. முந்தானே இருக்குன்னா அவளுடைய விசுவாசத்தை பாருங்க. நான் முந்தானே பிடிமான்னு. நீ போய்மா, நீ போ, நீ உள்ள உன்னை விட்டுருவாங்க, சரிங்களா? நீ போய் அந்த அந்த உடைந்து போன மண்டை ஓட்டில் அந்த முந்தானைய முனையா பிடிச்சி 3 நேரம் வச்சுட்டு வந்துருன்னு. ஆப்ரேஷன் கேன்சர்னு சொல்லிட்டேன். பாருங்கள், இவ போகும்பொழுது ஆப்ரேஷனே ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் இவள் தைரியமாக போய் இந்த முந்தானியுடைய முனையை தலையில 3 நேரம் வச்சுட்டு வந்தா. டாக்டர் பார்த்து அதிர்ந்து போயிட்டாங்க. அந்த ஓடுகள் எல்லாம் ஒட்டி விட்டன. ஏன்? அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வாய் என்று சொன்னவர் என்னையும் சேர்த்துதான் சொன்னார் என்பது மாத்திரமல்ல, சொன்னவர் உண்மையைத்தான் சொல்லி இருக்கிறாரு. சொன்னவர் அந்த வார்த்தையை நிறைவேற்ற ஃபெய்த்ஃபுல் எனஃப், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாருங்கிற நாலேஜ் வந்தது பாருங்க. நான் இப்போ பெரிய பெரிய அற்புதங்களை தான் அட்டெம்ப்ட் பண்றது. சின்ன அற்புதங்கள் எல்லாம் என்னுடைய சிஷ்ய கோடிகளுக்கு கொடுத்துட்டேன். அருமையான தேவர்களே, பாருங்கள், அவர் தான் சொன்னாருங்க, நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று. அப்ப நீங்க எதை அட்டெம்ப்ட் பண்ணணும்? கல்லறையை காலி செய்வதே அல்ல, கல்லறை தோட்டத்தையே காலி செய்ய முடியும். ஏனென்றால் அவர் உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காருப்பா. ரைட்? இதுல இவர் என்ன ஒரு விசேஷம் தெரியுமா? அந்த வசனத்தை எப்படி சொல்றாரு பாருங்க. நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்கிற இந்த வசனம் எப்படி துவங்குது பாருங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சத்தியமா 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 சொல்றப்பா, நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் நீ நிரப்பப்பட்டு இருக்கிறாய். You are not going to be, you are.
Hallelujah. Oh, thank you Lord for your goodness. What a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர் செய்ததையும் செய்து, அவர் அதைவிட பெரிய அற்புதங்களை செய்து, அவருடைய வார்த்தையை உறுதி செய்து, அவருடைய ராஜ்யத்தை 21வது நூற்றாண்டுல உலகமெங்கும் நாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். Hallelujah. Thank you Lord for your goodness. செஞ்சாங்களா இல்லையாங்க? பேதுருக்கு நம்ப முடியாத நம்பிக்கை இருந்தது பாருங்க. அதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து அப்படி அற்புதமே செய்யவில்லை. எப்படி நிழல் பட்டு இயேசு கிறிஸ்து யாரையும் சுகமாக்க சொல்லவும் இல்லை. ஆனா இதை சொன்னாரு, நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். பேதுரு பாருங்களேன், ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வர்றாரு. இங்க நூற்றுக்கணக்கான வியாதியஸ்தர்களை கடத்தி வச்சிருக்காங்க. வாசல்ல ஒருத்தர் சொல்லியிருப்பா, ஐயா நீங்க ரொம்ப பிஸி மிஸ்டர் பீட்டர், நீங்க எங்க ஊருக்கு எப்போ வரீங்களோ தெரியாது, எங்க ஊர்ல நிறைய வியாதிக்காரங்க, உங்க நிழல் படுகிற மாதிரி கொஞ்சம் நடந்து அப்படி போய் உங்க கார்ல ஏறிடுங்க அல்லது உங்க கழுதையில ஏறிடுங்கன்னு சொல்லியிருப்பான் இல்லையா? அவன் ஜம்முன்னு நடந்து போறான் பாருங்க. தேடி வாசியுங்கள், அதுல என்ன எழுதி தெரியுமா? எல்லாரும் சுகமடைந்தார்கள். ரைட்? அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்யும்படியாக தேவன் உன்னையும் என்னையும் கரம் பிடித்திருக்கிறார். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, இதுல என்ன இன்னைக்கு பாயிண்ட்னா, இதை அவர் நம்புறாரு. செய்தியின் தலைப்பு என்ன? நம்ப முடியாத நம்பிக்கை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு மனுஷனாலும் நம்ப முடியாத நம்பிக்கையை உங்கள் ஒவ்வொருவர் மீதும் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ வழி விலகி போகவே முடியாது நீ நம்புறாரு. நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வாய் என்று நம்புறாரு. ஹல்லேலூயா. ஒரு சகோதரி பாருங்களேன், அவங்களுக்கு விசுவாசம். முன்னால ஆன்லைன் ஹீலிங் பண்ணும், வாரத்தில் ஒரு நாள் JTK டிவியில், நான் டெலிவிஷன்ல இருப்பேன், கேமராவில் இருப்பேன். உலகம் எங்கும் இருந்து எனக்கு கேள்வி ஜெப விண்ணப்பம் கேட்பாங்க. அந்த 60 நிமிஷத்துல ஒரு 20-30 பேர் தான் ஹீல் பண்ண முடியல. ஒரு ஆளுக்கு ஒரு 2 நிமிஷமாவது தேவைப்படுது. ஒரு சகோதரி என்ன ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க, கிடைக்கல. அப்புறம் என்ன செஞ்சாங்களா, நான் இன்னொரு சகோதரனுக்கு, அந்த சிஸ்டர் கன்னியாகுமரியில் இருக்காங்க, இன்னொருத்தர் கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறாங்க. நான் அப்போ சொல்றேன், ஐயா எங்க அம்மா வியாதியா இருக்காங்க, ஆஸ்பத்திரியில் இருக்காங்கன்னு அவர் சொன்னார். அப்போ ஒரு பாட்டில் தண்ணி எடுங்கன்னு. அப்போ தண்ணி எடுத்து நான் பிளஸ் பண்றேன், இயேசுவின் நாமத்தினால மரித்தோரை எழுப்பக்கூடிய ஆற்றல் இந்த தண்ணீருக்குள்ள இறங்குவதாக, இந்த தண்ணீரை குடிக்கும் போது என்னுடைய தாயார் சுகமடைகிறார்கள் என்று நான் சொன்னேன் பாருங்க. இந்த சகோதரி, கன்னியாகுமரி சகோதரிக்கு போன் கிடைக்கல, ஆனா விசுவாசம் வந்துட்டு. ஏன்னா நிறைய மிரக்கல் வருது, நடக்குது. அவர்கள் ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்துட்டு நான் பேசும்போது கையிலே வச்சிருந்தாங்களாம். அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துட்டு அந்த தண்ணீரை எடுத்துட்டு போய் அவங்களுடைய கணவன் மீன் பிடிக்க போகிறவர், சில மாதங்களாக ஒரு நாளும் ஒரு மீனும் கிடைக்கல. பேதுருவுக்கு முழுவதும் மீன் பிடிச்ச ஒண்ணு கிடைக்கல பாருங்க, அந்த மாதிரி. ஆனா அந்த அம்மாவுக்கு விசுவாசம் வந்துட்டு அந்த தண்ணீரை கொண்டு போய் அன்றைக்கு மாலையிலே அந்த வலை மீது தெளிச்சாங்களாம். ரைட்? கர்த்தர் நல்லவர் பாருங்க. அடுத்த நாள் காலையில வலை கிழியத்தக்கதாக ஏராளமான மீன்கள் கிடைத்தன. ஏன்? நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளையே செய்வீர்கள். அதனாலதான் நீங்க பெரிய பெரிய அட்டெம்ப்ட் பண்ணுங்க பிரியமானவர்களே, பெரிய அட்டெம்ப்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளையும் செய்வீர்கள் என்று உங்க மேல நம்ப முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறவர் உங்களை சிருஷ்டித்த உங்கள் தகப்பனாகிய தேவன். மூன்றாவது பாருங்க, எந்த அளவுக்கு நம்ப முடியாத நம்பிக்கையை உங்க மேல வைத்திருக்கிறார் தெரியுமா? அவர் குமாரன் மூலம் அவர் துவக்கின பணியை சாதாரண மனிதர்களாகிய நம்மை கொண்டு அல்லது நாம் திறம்பட செய்து நிறைவேற்றுவோம் என்று நம்மளை நம்புறாருங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? எப்படி? அந்த பணியை துவங்கினவர் யார்? அந்த அருட்பணியை துவங்கினவர் யார்? நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து. ரைட்? அவர் துவங்கின அந்த வேலையை நம்மை போல சாதாரண மனிதர்கள்
நடத்தி முடிப்பார்கள் என்று நம்ப முடியாத ஒன்றை அவர் நம்புறாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கரெக்டா இல்லையாங்க? ஹல்லேலூயா. அவர் தான் சொன்னாரு. வாசிக்கவா ஒரு வசனத்தை? அங்கே ஆபகுக் 2வது அதிகாரம் 14வது வசனம், 1085வது பக்கம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்து இருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிரம்பும். பூமியில 4 பங்கு தண்ணீர் தான். அப்ப பூமி அதான் நிறைச்சிருக்கு. அதே போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நம்பும். அப்போ என்ன சொல்றாருன்னா, ஒரு சந்ததி எழும்புது, அதற்கு தேவன் தம்முடைய ஆவியானவரை கொண்டு அவர்களை நிரப்புவார். அந்த சந்ததி என்ன செய்யும்? பூமி முழுவதும் சுவிசேஷத்தை எடுத்து செல்லும் என்று அவர் நம்புகிறாருங்க. நீ நம்புறியா இல்லையோ? நான் நம்புறேன்ப்பா. அவர் நம்புறாரு. எப்படி? ஒரு சந்ததி வருது, அவர்கள் என்ன செய்வாங்க? இந்த ராஜ்யத்து சுவிசேஷத்தை பூமி எங்கும் எடுத்து சொல்லுவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல இந்த பூமியை என்னை அறிகிற மகிமையினால் அறிய பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்கள். எப்போ அவருடைய நம்பிக்கையை பாருங்க. திரும்ப திரும்ப பின்வாங்கி போனவன் யாரு? பேதுரு. சரிங்களா? 3.5 வருஷமும் சொதப்பல் தான். அப்பாலே போ சாத்தானே என்று டோஸ் வாங்கின ஆளு யாரு? பேதுரு. 3.5 ஆண்டுகள் பயிற்சி முடிச்சாச்சு. கடைசி நாள்ல இவரு எனக்கு தெரியவே தெரியாது சத்தியம் பண்றான். அப்புறம் எல்லாத்தையும் மீன் பிடிக்க கூட்டு போயிடுறான். அவ்வளவுதான்ப்பா, நம்ம ஏமாந்துட்டோம். 3.5 வருஷம் ஏமாற்றப்பட்டு விட்டோம். சரி, அவர் நல்லா தான் செஞ்சாரு, அவரை பற்றி அசிங்கமா பேசக்கூடாதுப்பா, நம்ம வேலையை பார்ப்போம். எல்லாரும் மீன் பிடிக்க கூட்டு போயிட்டான் பாருங்க. அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை நான் உங்களுக்கு வாசிக்கட்டா? சொதப்பல் மன்னனும் ஒழுங்கீனனுமான பேதுரு மீது இயேசு கிறிஸ்து வைத்த நம்பிக்கையை அங்கே மத்தேயு 16:18 பதிவு செய்திருக்கிறது. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. என்ன சொல்றான்னா, எப்பா பேதுரு, நீ உலகத்தை உலுக்குவாய் அப்படின்னு சொல்றாருங்க. பேதுரு, நீ ஏராளமான ஆத்துமாக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாய் என்று சொல்லி இயேசு பின்வாங்கி போன அந்த பேதுருவை பற்றி அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறார். அவர் நம்பிக்கை வீண் போச்சா இல்லையா? போகல. 3000 பேர் 5000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீ பாக்கியவான். ஏன் தெரியுமா? உன்னை கொண்டு என்ன செய்வார்? உலகத்தை உலுக்குகிற நாள் துவங்கி விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Oh, thank you Lord for your goodness. What a loving daddy we have. Oh, thank you Lord. பாருங்கள், தேவனுடைய வழிகள் ஆச்சரியமானவை. திரும்ப திரும்ப பின்வாங்கி போறான். அவனை பார்த்து என்ன சொல்றாரு? கல்லுங்கிறாரு. ரைட்? பயந்தாங்கொள்ளி கிதியோன், அவனை பார்த்து தேவன் என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலிங்கிறாரு. கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கிற நாள் துவங்கி விட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர், நீங்கள் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க போகிறீர்கள். ஏனென்றால் நம்ப முடியாத அளவுக்கு தேவன் உன்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். மனிதனால் நம்ப முடியாத அளவுக்கு தேவன் உன்னை வல்லமைப்படுத்தி இருக்கிறார். தேவன் உன் மீது அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாருப்பா. நீ உன் மேல அந்த நம்பிக்கையில வா, அது சாத்தியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ மகனே, தெய்வ மகளே, வேதத்துல தேவன் உன்னை பற்றி என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அத்தனையையும் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்ப நீ கிறிஸ்தவனா இருந்து என்ன பிரயோஜனம்? ரைட்? நீ விசுவாசியாக இருந்து என்ன பிரயோஜனம்? அவர் உன்னை பார்த்து என்ன சொல்லிட்டாரு? உன்னிடத்துல பழுதே இல்லைங்கிறார். நீ நீதிமானாக தான் இருக்கிறார், பரிசுத்தவானாக தான் இருக்கிறார்னா சரின்னு சொல்லிடு. கேள்வி கேட்காத. நான் எங்க பரிசுத்தவான்? நான் இன்னும் பாவம் செய்யறேனே. உனக்கு ஆவி மனுஷனை குறித்த நாலேஜ் இல்லை. ரைட்? மனிதன் 3 பகுதியாக இருக்கிறான்.
ஆத்துமா மனிதனும் சரீர மனிதனும் ஒரு நாளும் ரட்சிக்கப்படுவது இல்லை. உன்னுடைய ஆவி மனிதனை மாத்திரம்தான் ரட்சித்து அதை சீல் பண்ணிட்டார். நீ செய்கிற பாவத்தில் அது ஈடுபட முடியாதபடி அதை சீல் பண்ணிட்டார் என்று சொல்லி எபேசியர் 1:13 படிச்சு பாரு. அவர் உன்னுடைய ஆவி மனிதனை பெர்ஃபெக்டட் ஆக்கி he is so happy about you. உன்னை குறித்து தேவன் சந்தோஷமா இருக்காருப்பா. அப்போ அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிப்பாய் என்றால் நீ சர்வ சாதாரணமாக வார்த்தையை நம்புவா, தேவனுடைய வார்த்தையை நம்புவா. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள், உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வசனங்கள் எல்லாம் இருங்கள் இருங்கள் என்று உங்க காதுல விழுது. அப்படி இல்லை, இருக்கிறீர்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். என்ன அர்த்தம்? உலகத்தையே வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வல்லமை மிக்கவர்களாக, ஆசீர்வாதம் மிக்கவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. Thank you Lord. What a loving daddy. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலைக்கு நான் உங்களை அழைக்கிறேங்க, நயங்காட்டி அழைக்கிறேன். ரைட்? நீ எதுக்காக பிரயாசப்படுகிறீர்களோ அதை நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எதற்காக ஓடி ஓடி உழைக்கிறீர்கள்? இதுக்கு தானே இலவசமா உங்களை தேடி வரும்பா. எனக்கு வருது, பென்னிகனுக்கு வருது, பில் ஜான்சன், பில் வின்சன், கென்னத் கோப்லண்ட், இவங்களுக்குலாம் வருதுப்பா. தினகரன் ஐயாவுக்கு வந்ததா இல்லையா? ஒரு பெரிய யூனிவர்சிட்டியை கட்டினார. நீ அதுக்கு தானே ஓடுறா. 8 மணி நேரம் ஏன் உழைக்கிறா? அல்லது 12 மணி நேரம் ஏன் கடையை திறந்திருக்கா? உனக்கு தேவை பணம். ஏன்னா பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதம் சொல்லுகிறது. அது நியாயமான காரியம்தான். நான் லகுவான வழியை கற்றுக் கொடுக்கிறேன், அற்புதம் செய்கிற கலையை கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வியாதியஸ்தர் மேல் கைகளை வச்சு பாருங்க. வைக்கும்போது ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். 10 பேர் மேல கை வச்சா 1-2 அற்புதம் நடக்கும். 2வது நாள் 5 அற்புதம் நடந்துடும். உனக்கு பயங்கர ஃபெய்த் வந்துடும். நீ முதல் நாள்ல கை வைக்க தயங்காதே. பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்ப வேண்டும் என்றால் என்ன செய்யணுங்க? சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்ப வேண்டும் என்றால் கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற அந்த அற்புதம் செய்கிற டூலை எடுத்துக்க. வேற ஒண்ணும் வேண்டாம். அங்கிள், எனக்கு ஒன்றும் உங்களை மாதிரி பிரசங்கம் பண்ண தெரியாது, அவசியம் இல்லை. நீ அற்புதம் செய்ய பழகிரு, தண்ணீரை போல செய்ய. நீ ஒரு கிராமத்துல இருக்கிறாயா, வீடு விடா போய் ஹீல் பண்ணுப்பா. முதல் நாள்ல 4-5 பேர் சுகமாயிருவாங்க, நீ பெரிய ஆள் ஆயிருவா. ரைட்? அது உனக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆயிடும். உங்க வீட்டுல எழுதி ஒட்டிடுவா, இங்க இலவச சுகம் அளிக்கப்படும் என்று. உன் பேர் என்ன? எசேக்கியா, டாக்டர் எசேக்கியா. இங்க வந்து இலவச சுகம் அளிக்கப்படும். ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இப்படிவே நீ தைரியமாய் செய்வாய் என்று தேவன் உன்னை நம்புகிறாருப்பா. தேவன் உன்னை நம்புகிறாரு. பாருங்கள், எல்லாத்தையும் கடத்திட்டாங்க நூற்றுக்கணக்கான யாரு? வியாதியஸ்தர்கள். ஆண்டவர் பேதுரு மேல அப்படி நம்புறார். இவன் நடக்க போறான், நிழல் பட்டு எல்லாரும் சுகமடைய போகிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து அந்த பேதுருவை நம்புகிறது போல உன்னை அவர் நம்பிக்கையோடு நம்புகிறார். என் பையன் என்ன வெட்கப்பட விட மாட்டான். ரைட்? முதலாவது கிபி 1 நூற்றாண்டிலே நான் என்னெல்லாம் செய்தனோ அது எல்லாத்தையும் இவர் செய்வான்னு அவர் எதிர்பார்த்து இருக்காரு. ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் a loving daddy. நம்முடைய தேவன் உன்னை அந்த அளவுக்கு நம்புகிறார். சரி சார்னு ஏற்றுக்கொள்ள என்று சொல்றேன். பாருங்க, அப்ப நான் இப்ப என்ன செய்யணும்? அதோட முடிச்சிடும் பாருங்க. சரி ஐயா, இப்ப நான் என்ன செய்யணும்? நான் சொல்றேன், நீங்க வீடு விடா போய் ஹீல் பண்ணுங்கன்றீங்க. 2வது என்ன சொல்லுகிறேன் என்றால், உன்னை பற்றி அவர் சொன்ன வார்த்தைகளை உண்மை என்று நம்புப்பா. அவ்வளவுதான் முக்கியம். உன்னை பற்றி அவர் என்ன சொன்னாரு? நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்றால் சரி ஆண்டவரே என்று சொல்லிக்க. நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்றாரு. சரி ஆண்டவரே என்று சொல்லிக்க. உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து ஓடும் என்கிறாரு. சரி ஆண்டவரே என்று சொல்லிக்க. நீ யாருடைய பாவங்களை மன்னிக்கிறாயோ அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிறாரு. சரி சார் என்று ஏற்றுக்கொள். நீ எப்படி ஆண்டவருடைய பிள்ளையானா?
இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று எழுதியிருக்குது. எழுதியிருக்கிற வார்த்தையை ஏற்றுக்கொண்டாய் நீ ரட்சிக்கப்பட்டது போல எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்து சொன்னவைகளை எல்லாம் எழுத்துல எழுதி இருக்கிறது. அவைகளை நீ ஏற்றுக்கொள்ளுவாய் என்றால் நீ எப்படி இருப்பா? இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்து சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பியிருக்கிறது போல இந்த பூமியை கர்த்தரை அறிகிற அறிவினால் நீ நிரப்ப மாட்டாயா? ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.